Hello all, welcome to my part 2 video on CO attainment. இதில் நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் ஈச் டெஸ்ட் ஆர் எக்ஸாம், இப்போ CAA 1, CAA 2, CAA 3, என் செமஸ்டர் மொத்தம் 4 இருக்குது. ஒன்றுக்கும் நீங்கள் ஹேவ் டு கிரியேட் 2 ஷீட்டு. இப்போ CAA 1 இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 ஷீட்டு க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு பேர் அசஸ்மெண்ட், செகண்ட் ஷீட்டுக்கு பேர் எவால்யூவேஷன். இது ஒரே ஷீட்லேயே கூட பண்ணலாம், ஃபார் கிளாரிட்டி பர்பஸ் நம்ம 2 ஷீட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி CAA 1க்கு பண்ணணும், 2க்கு பண்ணணும், 3க்கு பண்ணணும், என் செமஸ்டருக்கு பண்ணணும். ஸோ அப்போ மொத்தம் உங்களுக்கு 6 ஷீட் வரும், உங்களுக்கு 6 எக்ஸல் ஷீட் வரும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நீங்கள் யூ கேன் சி assessment CA1, evaluation CA1, assessment CA2, evaluation CA2, assessment CA3, evaluation CA3. அதுக்கப்புறம் we will go to indirect assessment. Okay, first we will see assessmentல there are 2 types of assessment. ஒன்று direct assessment, இன்னொன்று indirect assessment. Okay, so assessment we will do it in two stages or 2 types, 2 categories. ஒன்று direct assessment, இன்னொன்று இன்டைரக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ டைரக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டு, எக்ஸாம், அதில் வரக்கூடிய மார்க்ஸ், அதில் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய சிஓஸ், கே லெவல்ஸ், இதையெல்லாம் இந்த கே லெவல்ஸ் அண்ட் மார்க்ஸ் இதை வச்சு நம்ம பண்ணக்கூடிய கேல்குலேஷன் இட் ஆல் கம்ஸ் அண்டர் டைரக்ட் அசஸ்மெண்ட். இன்டைரக்ட் அசஸ்மெண்ட்டுன்றது ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஆன் த கொஷின் பேப்பர். நான் அது வரும்போது நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் பண்ணி இதனுடைய ஓவரால் தான் நம்ம ஃபைனல் CO அட்டைன்மெண்ட் வரும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டு இதோட டோட்டல் என்ன வருதோ அதுதான் ஃபைனல் CO அட்டைன்மெண்ட். நவ் இந்த எக்ஸல் ஷீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸல் ஷீட் நீங்கள் யூ ஹவ் டு லேபிள் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு லேபிள் என்ன ப்ரோக்ராம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் என்ன வாட் இஸ் தட் எக்ஸாம், CA 1 or 2ன்றதை சொல்லணும். அண்ட் தென் என்ன செமஸ்டர், எந்த மார்க்ஸு, கோர்ஸ் கோட், ஸ்டாஃப் நேம், இது எல்லாம் யூ ஹவ் டு ஃபீட் இன் பண்ணிடணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் யூ கேன் see that ஃபஸ்ட்டு காலம் சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்கள் கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 26 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த PG ப்ரோக்ராமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் யூ வில் ஹேவ் திஸ் கொஷின் நம்பர். ஸோ திஸ் இஸ் கொஷின் நம்பர்ஸ், திஸ் ஹோல் ஏரியா இஸ் கொஷின் நம்பர்ஸ். ஸோ யூ கேன் சி தேர் ஆர் முதல்ல பண்ணும்போது முதல்ல இது ஒரு மாடல் டெம்ப்ளேட்டுக்காக நான் இதை எடுத்துட்டுருக்கேன். தேர் ஆர் 34 கொஷின்ஸ். 34 கொஷின்ஸ்னால் எல்லாமே MCQs மாதிரி பண்ண கொஷின்ஸ் இது. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பண்ணக்கூடிய CAAல MCQs கிடையாது. யூ வில் ஹாவ் நார்மல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வித் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வேர்ப்ஸ் வச்சு நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். இது வெறும் மாடல் தான் இது. திஸ் இஸ் நாட் ஃபார் தி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, இது எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஒரு சிம்பிள் கிளாரிட்டிக்காக இந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டுருக்கேன். ஸோ டோன்ட் திங்க் தட் யூ ஹவ் டு ஃபாலோ திஸ் டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க, அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. செக்ஷன் A, செக்ஷன் B, செக்ஷன் C, ஒன்றுலேயும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கணும், எவ்வளோ சாய்ஸ் இருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 4 ரோ இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ரோவில் CO, ரெண்டாவது ரோவில் அந்த RBTL ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி லெவல் அது என்னன்றதை போடணும். மூணாவது கொஷின் நம்பர், நாலாவது மார்க்ஸ். 4 ரோவை இந்த டேபிளுக்கு மேலே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷின் நம்பரெல்லாம் வரிசையாக இங்கே நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கணும். அண்ட் அதோட ஒரு கொஷினோட CO என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த CO, அந்த கொஷின் நம்பர் 1 என்ன CO, 2 என்ன CO, 3 என்ன CO அப்படின்றத போட்டுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 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 ரீஜனில் இருக்கிறது எல்லாமே இந்த ரீஜனில் இருக்கிற எல்லாமே யூ கேன் see that all these things are all these belongs to CO2 and all these belong to CO1. நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருக்கிறேன் ஃபார் கிளாரிட்டி பர்பஸ். இதெல்லாம் ஒரு கலர், இது இன்னொரு டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்கேன் நான். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்தது RBTL, எந்த ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமி
எந்த உள்ள வருது அப்படின்றது நான் இங்கே எல்லாமே வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் எல்லாமே நான் ஆர்பிடிஎல் K1 லெவலில் போட்டிருக்கேன். இது K1 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஷின் 1 வந்து எந்த கேல இருக்கலாம், கொஷின் 2ல் எதில் இருக்கலாம், 3 எதில் இருக்கலாம், இட் மே வேரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும். யூ ஹவ் டு ஃபில் ஆல் தோஸ் திங்ஸ் இன் திஸ் செகண்ட் ரோ. தேர்ட் ரோவில் கொஷின் நம்பர், ஃபோர்த் ரோவில் அந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கீங்கன்றதை இங்கே ஃபுல்லாக போட்டுக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் மார்க்ஸ் இங்கே வரைக்கும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டினுடைய இண்டிவிஜுவல் மார்க்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூ ஹவ் டு ஃபில் ஆல் தீஸ் வேல்யூஸ். ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ண எத்தனை ஸ்டூடெண்ட், உங்கள் டோட்டல் ஸ்டூடெண்ட் எல்லோரும் ஸ்கோர் பண்ண அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா we will go for the CO attainment calculation. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இந்த CAA 1 நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த CAA 1 நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுல ஸோ we can see that ரெண்டு CO நம்ம இங்கே வச்சுருக்கோம். we have defined two COs, that is CO1 and CO2 நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் CAA 1ல். ஓகே, ஸோ இப்போது இந்த மொத்த கொஷின் பேப்பர் எனக்கு வந்து மொத்தம் 34 கொஷின்ஸ் இதில் இருக்குது. 34 கொஷின்ஸ் இந்த CAA 1ல் இருக்குது. யூ கேன் see that 34 கொஷின்ஸில் CO1 எதெல்லாம் இருக்குது. CO1 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ரீனில் இருக்கிறதெல்லாம் CO1. ஸோ யூ கேன் see 1, இது மொத்தம் CO1, இது மொத்தம் CO1 அண்ட் இது மொத்தம் CO1. ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸை எடுத்து நம்ம இங்கே எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். ஸோ இங்கே மார்க்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இது வரைக்கும் உங்களுக்கு இது வந்து மார்க்ஸ். இது இந்த ரோ தான் வந்து மார்க்ஸு. இந்த மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது டோட்டல் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல CO1 வந்து 36 டோட்டல் வந்திருக்கு. CO2 அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸ் அலாட்டட் இந்த கொஷின் பேப்பர் இஸ் 34 ஃபார் தி டூ COs, CO1 அண்ட் CO2 டோட்டல் மார்க்ஸ் இங்கே அலாட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான். இப்போ அதை ஃபஸ்ட் இப்போ அசோக் குமார் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா CO1னா என்ன, இந்த காலம்லேருந்து தட் இஸ் இந்த காலம்லேருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ CO1 வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த காலமில் எவ்வளோ CO1 வந்திருக்கு. ஸோ யூ கேன் see that he has scored. நீங்கள் வந்து இதை எக்ஸல் ஃபார்முலா வச்சு நீங்கள் இதை போட்டுக்கலாம். யூ கேன் யூஸ் எக்ஸல் ஃபார்முலா. நான் அது அப்புறமா தனியாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இந்த இடத்துல வந்து டோட்டல் மார்க்ஸ் இங்கே வந்து 10ல் வந்து இங்கே 7 வந்திருக்கு. இங்கே ஒரு இதுவும் CO1 13 + 7 20 20 + 7 27. ஸோ CO1ல் வந்து அசோக் குமார் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர் 27 CO1ல். அதே மாதிரி CO2ல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்றதை இங்கே எடுத்து போட்டுக்கணும். ஸோ இதை நீங்கள் அந்த சம் ஃபார்முலா வச்சு நீங்கள் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டினுடைய CO1 டோட்டல் ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு வந்துடும். ஈச் ஸ்டூடெண்ட் how much they have scored in CO1, how much they have scored in CO2, அது இங்கே ஃபுல்லாக வந்துடும் அந்த இடத்துல. ஸோ இது வந்ததுக்கப்புறமா now we will define what is called as competency threshold. அப்படின்னா we will define one percentage. It can be any percentage, 40%, 50%, 60%. In the template I have taken 40% threshold, competency threshold. So we have to take the CO1 வந்து 36 marks இருக்கு, total 36 marks இருக்கு. So 40% of 36 mark, 40% of 36 marks you have to take. So 40% of 36 marks na equal to 40 by 100 into 36. So you will have 14.4 will be the competency threshold for. So 14.4 will be 40% of the CO1. Similarly 40% of in the 34 on the எவ்வளோ வரும் that you will have it, you put it here, 36 students. So now we have defined the competency threshold. Next what you have to do is you have to see how many students have scored more than this value out of this 26 students.
how many students have scored more than 14.4? So you can use the formula, like this formula you can use count. You have to give the condition, எந்த செல்லிலிருந்து எந்த செல் வரைக்கும் என்ன condition, greater than 40 or greater than whatever this value that you have to அந்த formula கொடுத்துட்டு you have to see how many students in this column how many students have scored more than 14.4. that you have to enter it here. So 23 is the number of students who have scored more than 14.4 in CO1. Similarly, 20 students have scored more than 13.6 in CO2. So now we have this value. The next one is the evaluation. So evaluation, first we have to define a benchmark and attainment. இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, அதை you just watch it carefully. So இது வந்து we have totally 26 students we have. So when we say we can take 60% of the 26 students, 60% of the 26 students is 15.6. So we can take it as approximately 16 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெசிமலில் போட முடியாதுன்றதுனால we can take it as 16. Okay, so I will take it as 16. I will put it 16 here. And then 75% of the total students, that is 75 into 26, 75 by 100 into 26, that is 19.5. we can take it as 20 students. Similarly, 80% of the total student of 26 is 20.8. we can take it to be 21. இது வந்து value. நம்ம என்ன சொல்றோம், if 60% of the student have scored அந்த கம்பிட்டன்சி த்ரெஷோல்டோட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க not more than 60% பண்ணியிருக்காங்கன்னா we define the attainment to be 1. If 75% have scored more than that, then or that value, then it is attainment is 2. If 80% have scored, then we say attainment is 3. Now we have 23 students have scored more than 40%. 23 students have scored more than 40% in CO1. அந்த வேல்யூ நம்ம இங்கே போட்டுருக்கோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் இல்லை, இது வந்து அங்கே மிஸ்டேக்காக இருந்தது. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் who have scored is CO1ல வந்து CO1ல we have 23 students have scored more than 40% threshold. Similarly, 20 students have scored more than 40% threshold in CO2. Now 23 comes under third category, that is 80%. So 21 எடுத்திருந்தோம், 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அட்டைன்மெண்ட் இஸ் 3. நம்மளுக்கு இங்கே 23 வந்திருக்கு, அப்போ அட்டைன்மெண்ட் இஸ் 3. சிமிலர்லி 20 வந்திருக்கு, ஸோ 20 வந்து இட் ஷுட் பி 2. 20 வந்து இட் ஷுட் பி 2. 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அட்டைன்மெண்ட் வந்து 2. So this is what you have to calculate for CAA1. I just repeat for clarity. Benchmark அப்படின்றது வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். 60%, 75% and 80%. இதை நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் 60% தான் பெஞ்ச் மார்க் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டேக் 40, 50 and 60 கூட எடுத்துக்கலாம். இல்லை 50, 60 and 70 கூட எடுத்துக்கலாம். இல்லை 60, 70 and 80 கூட எடுத்துக்கலாம். அது நான் உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஃபீல் அபவுட் தட் யூ ஹவ் டன் த கோர்ஸ் வெரி வெல், எவ்வளோ தூரம் நீங்கள் அதை நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து இந்த பெஞ்ச் மார்க் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். So if you are not very sure, you can keep it quite low, say over 50, 60, 70 அந்த மாதிரி benchmark define பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். Okay, similarly you have to repeat this entire process for CAA2, CAA3 and end semester examination. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்ஸை கலெக்ட் பண்ணி அந்த வேல்யூஸை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ